வணக்கம். இப்போது நாம் எலும்புகள், எலும்புகளின் பலம், அவற்றில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாவற்றையும் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நாம் தெரிந்து கொண்டது கால்சியம் பாஸ்பேட் என்பது முக்கியமான மூலப்பொருளாக எலும்புகளின் ஆக்கத்திற்கு இருக்கிறது. எலும்புகள் உயிரோடு இருப்பதற்கு அந்த எலும்பு மஜ்ஜையில் சீரான இரத்த ஓட்டமும் கழிவுகள் தேங்காத தன்மையும் தேவைப்படுகிறது. இதை தரக்கூடிய வகையில் நம் உடலில் உழைப்பு இருக்க வேண்டும். தற்போது நாமெல்லாம் உழைக்காமல் வாழுகிற வாழ்க்கை யோகமான, நலமான, சுகமான, சிறப்பான வாழ்க்கை என்ற தவறான கண்ணோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் விளைவுகள் தான் 20 வயது 30 வயதுகளிலேயே எலும்பு இணைப்புகளில் வலி வருவது, அல்லது எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து போவது, இப்படி பலவிதமான சிரமங்களை ஏற்க வேண்டியிருக்கிறது. அதிகப்படியான உடல் எடை, அதை தாங்க வேண்டிய குதிகால் எலும்புக்கு போதுமான பலம் இன்மையால் குதிகாலில், பாதத்தில் வலியாக வெளிப்படுகிறது. மேலும் போதுமான அளவிற்கு எலும்புகளின் உட்கட்டமைப்பிலும் எலும்பு மஜ்ஜைகளிலும் பலம் இல்லாத போது ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் அந்த ஸ்பாஞ்சி செல்களின் இடைப்பட்ட துவாரங்கள் விலகி பெரிதாகி அவற்றின் அழுத்தும் திறன், அழுத்தும் விசை குறைந்து போகிறது. அப்படி போகிற போது எலும்புகளும் எலும்புகளால் சூழப்பட்ட உறுப்புகளும், பாதம், கெண்டைக்கால், முழங்கால், இடுப்பு, கை, மூட்டுகள், விரல்கள், கணு எலும்புகள், தோள்பட்டை எல்லாமே பலம் இழந்து தேவையான சக்தியின்மையால் முழுமையாக செயல்பட முடியாமல் வலி அல்லது எரிச்சல் அல்லது ஒரு மரமரப்பு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலை வந்து விடுகிறது. இதை போக்குவதற்கு நேரடியாக நாம் சுண்ணாம்பை சாப்பிட்டு விட முடியாது. அந்த சுண்ணாம்பு சத்தை நம் உடல் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த தன்மைக்கு மாற்றி தரக்கூடிய எந்தெந்த உணவுகளில் இருக்கிறதோ அவற்றை அதிகம் சாப்பிட வேண்டியிருக்கிறது. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பேரிச்சம்பழம் மற்றும் கால்சியம் அடங்கிய இன்ன பிற உணவுகளையும் நாம் அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்வது இந்த குறைபாட்டை தடுப்பதற்கு உதவும். பயறு வகைகளையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சிலர் கொத்தவரங்காய் வாய்வு, வாழைக்காய் வாய்வு, உருளைக்கிழங்கு வாய்வு என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். அப்படி இல்லாமல் அப்படிப்பட்ட பொருட்களையும் நாம் அந்த வாயுவை அகற்றக்கூடிய பொருட்களை உணவில் சேர்த்து தயாரித்து சாப்பிட வேண்டும். பூண்டு ஒரு நல்ல வாயு அகற்றும் பொருளாகவும், கிருமிகளை கொல்லக்கூடியதாகவும், உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதாகவும், இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த பூண்டை நாம் போதுமான அளவில், மிகுதியாகவும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமலும் விடக்கூடாது, குறைவாகவும் சேர்க்க முடியாது. தேவையான ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவில் தேவைப்படும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் அந்த 4 பேருக்கு போதுமான அளவிற்கு பூண்டு சேர்த்து கொத்தவரை கூட்டு, பொரியல் அல்லது குழம்பு போன்றவை சமைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள சக்தியும் கிடைக்கிறது, வாயு எனப்படுவதும் அகற்றப்பட்டு விடுகிறது. மேலும் நம் எலும்புகளில் கழிவுகள், எலும்புகள் என்று இல்லை, எல்லா திசுக்களிலுமே கழிவுகள் சேராமல் இருக்க நாம் முன்னொரு வீடியோவில் சொன்னதை போல தேவையான அளவு தண்ணீரை அருந்த வேண்டும். சுண்ணாம்பு சத்தை, கால்சியத்தை எடுத்து செல்கள் பயன்படுத்துவதற்கு வைட்டமின் டி என்னும் ஒரு வைட்டமின் தேவைப்படுகிறது. இது காலை மாலை நேரங்களில் சூரிய உதய அஸ்தமனத்தின் போது அதிகப்படியாக கதிர்கள் மூலம், வெப்ப கதிர்கள் மூலம் வெளியேறி நம் உடலை அடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் மாலை நேரங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அந்த பொன்னிற அல்லது செந்நிற ஒளியில் நடப்பதன் மூலம் நம் உடலில் வைட்டமின் டியை அதிகமாக்கிக் கொள்ள முடியும். இந்த வைட்டமின் டி
அதிலிருந்து கிடைக்கிற வைட்டமின் D3 இவையெல்லாம் சேர்ந்துதான் நாம் உண்ணுகிற உணவில் உள்ள கால்சியத்தை, சுண்ணாம்பு சத்தை எடுத்து நம் உடலுக்கு பயன்படக்கூடியதாக மாற்றி எலும்பு திசுக்களுக்கும் மற்ற நரம்பு திசுக்களுக்கும் நம்மளுடைய மூளையின் செல்களுக்கும் கொடுக்கிறது. ஆகவே வெயிலில் உலவுவது, சத்தான காய்கறிகளை நிறைய சாப்பிடுவது, தண்ணீர் போதுமான அளவு அருந்துவது, உடல் உழைப்பு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உடல் வியர்க்கும் வகையில் உழைப்பது, கால் கை மூட்டுகளுக்கு போதுமான அளவு அசைவு கொடுக்கும் செயல்களில் ஈடுபடுவது, உடற்பயிற்சி செய்வது, இதன் மூலம் நம் எலும்புகளில் பலக்குறைவு ஏற்படுவதை தவிர்த்து விடலாம். நெல்லிக்காய் சாப்பிடுவதன் மூலம் விட்டமின் சியும் மற்றும் ஓரளவு கால்சியமும் எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இளநீர் அதிகம் சாப்பிடலாம், பனை நுங்கு அதிகம் சாப்பிடலாம். காலங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன இயற்கையான உணவுகள் கிடைக்கிறதோ பருவ காலங்களில் அந்தந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதன் மூலம் நாம் நம் உடல் கூட்டில் நம்மை தாங்கி நிறுத்தக்கூடிய நடப்பதற்கு பயன்படக்கூடிய, செயல்படுவதற்கு பயன்படக்கூடிய எலும்புகளையும் எலும்பு திசுக்களையும் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தும் மூளை திசுக்களையும் பலப்படுத்திக் கொள்ளலாம். இதை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்.